ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரில்லியன்ட் ஹீலர் அனிமேயோட எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க பார்ட்டி நடக்குது. நம்ம கோல்டன் தான் அங்க சொல்றாரு. இப்போ ரூமர்ஸ் படி பார்த்தா கரண்டா இந்த ஹாஸ்பிட்டலோட லார்ட் சர்பன் ஒரு நெக்ஸ்ட் மந்த் ரிட்டையர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக எலெக்ஷன் நடக்க போகுது. உங்களுக்கே தெரியும், ஹாஸ்பிட்டல்ல பெரிய குழுவோட இருக்குதுன்னா அது நம்ம தான். நம்மளுக்கு தான் நிறைய ஓட்டிங்கும் கிடைக்கும். ஏன் இத்தனைக்கும் ஒன் ஆஃப் த 7 அரிஸ்டோகிராஃப்ட்ல லார்ட் ஃபெனல் ஒருவரை எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இது கேட்டோன்னே எல்லாருமே அங்க கத்துறாங்க. கிறிஸ்டியனுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. பிரதர் கேட்டியா, நான் உன்னோட பிரதர் இல்ல. சரி சின்ன சிஸ்டர் நீயாச்சு கேட்டியா, நானும் உன்னோட சிஸ்டர் இல்ல. அட யாருமே இல்லைன்னா நான் என்ன பண்றது? நான் இங்க வந்ததுக்கு காரணம் நம்ம ஜெனோஸோட ஒரு கெஸ்டா நான் வந்திருக்கேன். ஆனா உன் பக்கத்துல கெஸ்டா யாருமே இல்லாத மாதிரில எனக்கு தெரியுது. இல்ல எனக்கு நிறையவே பொட்டன்ஷியல் இருக்கு. நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எனக்கு பார்த்தாலே தெரியுது அவங்க வரல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு. ரொம்ப பாவமா இருக்கு கிறிஸ்டியன் உங்களை பார்த்தா. அதே மாதிரி யூமினை நீங்க வர சொல்லியா, அவளை தானே நீங்க எப்பயுமே தொல்லை பண்ணுவீங்க. தமிழ்ல என்ன சொன்னா, யாரு ஒருத்தங்களை ரொம்ப தொல்லை பண்றாங்களோ அந்த பொண்ணை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு அர்த்தம். ஆமா கேமிலா யாரு? ஏதோ ஒண்ணு ஜெனோசாச்சு என் கூட இருக்கானே, நான் உன் கூடிய க்ளூ மாதிரி ஒட்டிக்கலான்னு இருக்கேன். கேட்டோன்னே அவன் கத்துறான், வாய்ப்பே இல்ல, முடியவே முடியாது. அங்க பாட்டியும் ஆரம்பிக்க டக்குன்னு அவன் ஓடி போறான். அந்த இடத்துல அங்க ஜெனோசா சொல்றான், வந்த வேலையை பார்க்க வேண்டியதான். அவங்க எதுக்கு வந்திருப்பாங்கன்னா அஃப்ரேட காணாம போயிருப்பான்ல, அவன் எங்க போனா அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் தான் வந்திருக்காங்களே. அதே மாதிரி தான் போன வாட்டியும் ஏதோ ஒரு டின்னர் பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நம்ம அஃப்ரேடு காணாம போயிருக்கான். இதுலயும் அட்டென்ஷனை இழுத்தது என்னன்னா, அந்த குடிக்காரரு ஒரு கூட இருந்திருக்கான், அதுக்கப்புறம் தான் காணாம போயிருக்கான். அதனால அவர்கிட்ட கேக்குறாங்க, ஆனா அவருக்கு தெரியலன்னு சொல்லிடுறாரு. அந்த அஃப்ரேடா, அன்னைக்கு நான் பயங்கரமா குடிச்சிருந்தேன், அவங்க கூட எனக்கு கொடுத்தான். அதை பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குடிச்சக்கப்புறம் எனக்கு ஞாபகமே இல்ல. அதுக்கப்புறம் மட்டையானது தான் காலையில தான் நான் எழுந்துக்கினேன். அங்க அவரும் சொல்றாரு, சொல்ல போனா கோல்டனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவனால் தான் ஒரு கேர் ஃப்ரீயான ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கு கிடைச்சிருக்கு. சரி ஏதோ ஒன்று சந்தோஷப்பட வேண்டியதான். இதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டலோட டைரக்டரா மாற போறான். லில்லியும் கேட்கிறா, ஆமா நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா மாறீங்க? ஆனா அவரு கண்டுக்காம போக ஆரம்பிக்கிறாரு. அட விடுங்கப்பா என்ன. அங்க லில்லிக்கு ஒரு டவுட் ஆகுது, இவரு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. அதுக்காக அவர் நிறையவே சரக்க கொண்டு வரா. ஊத்தி தர அவரும் அவரோட நிறைய விஷயத்த சொல்றாரு. எனக்கு போட்டோகிராஃபி அது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆமா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அதே மாதிரி ஊத்தி தந்து நிறைய விஷயத்த போட்டு வாங்குறா. ஆமா நீ என்ன பண்ணிருக்க இதுவா, இதே மாதிரி நம்ம ஊத்தி தந்தா என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே வெளியில வந்துரும். ஆமா இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லித்தரா? வேற யாரு? கேமிலா தான். அவதானா? இதுக்கப்புறம் அவருக்கும் போதை ரொம்ப அதிகமாயிது. அஃப்ரேட பத்தி அவங்க கேக்குறாங்க. வேணா வெளியில போலாம், அங்க வேணா நான் காத்து வாங்கின்னு உங்களுக்கு சொல்றேன். வெளியில போகும்போது அதே சீனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். திடீர்னு அவருக்கும் என்னன்னு தெரியல, ஹீரோவை ஒரு கோல்டன் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. கோல்டன் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஏன்னா அவ்வளவுதான் டைரக்டர் ஆக போற, பப்ளிட்டியா அடைய போற. லார்ட் ஃபெனல திரும்ப ஒரு வாட்டி ஓம் பக்கத்துக்கு வர வச்சிட்ட. என்னது திரும்ப ஒரு வாட்டியா? அட என்னடா நீ வேளான்னு இருக்க? 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆன அந்த விஷயம் அது இன்னும் உனக்கு ஞாபகம் இல்லையா? 13 வருஷம் ஆச்சு, எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? அன்னைக்குதான் உன்னோட வாழ்க்கையே மாறிச்சு. ரிசர்ச்னு இந்த லார்ட் ஃபெனல் வழியா நீ ராயல் அகாடமிக்கு ஒரு ப்ரொஃபஸரா வந்த. ஆனா இப்போ நீ ஒரு டைரக்டரா மாற போற. இப்படி சொல்லிட்டு ஒரு மயங்கிறாரு. நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு விஷயம் புரிய வருது. ஒரு விளிம்புல அவன் நிக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் அவரை காட்ஸ் கிட்ட விட்டுட்டு அவங்க தனியா யோசிக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு யோசிப்பானா திடீர்னு கேம்லா வரா. என்ன ஏதாச்சும் உதவி வேணுமோ? மிஸ்ட்ரியை நான் ரிவீல் பண்ணவா? கேமிலா எல்லாம் ஓகே, நீ என்ன பண்றீங்க? அதுவா மிஸ்ட்ரி சார் ரிவீல் பண்ண நான் வந்திருக்கேன். வேற என்ன? இங்க நிறையவே ஹீலர்ஸும் இருக்காங்க, உனக்கு தெரியும்ல. அவத்தான இடத்துல தான் என்டர்டைன்மெண்ட்டும் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். அதே மாதிரி நான் அவனை பார்த்தோன்னே கெஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி விஷயம் என்ன இருக்குன்னு. நான் அப்பத்துல இருந்தே மர்மத்தெல்லாம் பயங்கரமா சால்வ் பண்ணுவேன். அந்த காலத்திலேயே ஒரு பெரிய சேஜா இருந்தேன் தெரியுமா? உண்மையாவா? அப்போ உன்னால சால்வ் பண்ண முடியுமா? ஆமா என்னால முடியும். இந்த சைடு வெயிட் பண்ணி அழுத்து போயிட்டாங்க. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நான் ஸ்டோனாவே ஆயிடுவேன் போல. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? நான் எதுக்கு இருக்கேன்னா, இங்க இருக்கும் போது ஜெனோஸோட தலைக்கனியை மோந்து பார்க்க முடியும்ல. அட நீ அதெல்லாம் பண்றியா? எனக்கு இப்போ ரொம்ப ஜெலஸா இருக்குப்பா. இப்போ நீயும் அதுக்கு தான் வந்தியா என்ன? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல. எல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்போ ஜெனோஸ் இங்க இல்ல. நம்ம டைம்ல நம்மளுக்கு அடிப்பட்டா ரொம்ப கஷ்டப்படுவான்ல. சொல்லி வாயமுல்ல, அதுக்குள்ள ஜோண்டைக்கு அங்க அடிப்பட்டது. அங்க பில்லராண்ட வேலை செய்யும் போது அவனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அப்படி அங்க போனா ஜெனோஸோட அந்த ஐடென்டிட்டி அது ரிவீல் ஆயிடும். அப்படி அவங்க போகாம இருந்தா இவரு இறந்து போயிடுவாரு. இல்ல
நான் வந்து அவரை காப்பாற்றணும், டபுள் மடங்கு கூட நான் பே பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் அவ டே ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் அதை பத்தி சொல்றா. அதனால இன்னைக்கு நம்ம கோல்டன் இது வரைக்கும் அவளைக்கும் யாரோட கண்ணில் படாத ஒரு ரிசர்ச்சரா இருந்தான். அன்னைக்கு தான் அவனோட வாழ்க்கையே மாறி போச்சு. இன்னைக்கு லார்ட் ஃபெனல்ல அவன் ஹீல் பண்ணான். அதனால அவரு நன்றி கடன் பட்டிருக்காரு. ஆனா அது எப்படி? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த டே ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் அன்னைக்கு லார்ட் ஃபெனலுக்கு பெரிய அடியா பட்டிருக்கும். அன்னைக்கு அவரு ஹீல் பண்ணியிருப்பாரு. அதனால தான் இப்போ ஒரு நன்றி கடன் பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ சொல்ற மாதிரி அது அவ்வளவு சிம்பிளா இருந்தா இப்போ அது ஒரு ஸ்வீட்டான ஸ்டோரியா முடிஞ்சிருக்கும். ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்க அந்த டைம்ல லார்ட் ஃபெனலுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இப்போ நீயே சொல்லு, அப்படி அடிபட்டிருந்தா எந்த மாதிரி கண்டிஷன்ல ஹீல் பண்ண முடியும்? அவரோட இதயத்துக்கு ஒண்ணுமே ஆகாத வரைக்கும் நம்மளால நல்லாவே அவரை ஹீல் பண்ண முடியும். நான் ஒன்னும் உன்னோட ஹீலிங்கை பத்தி கேட்கல, கோல்டனை பத்தி கேட்டேன். அவளுக்கு அவனுக்கு என்ன விஷயம்னு புரியல. லில்லி சொல்றா, எனக்கு புரிஞ்சிருக்கு. என்னன்னா அன்னைக்கு லார்ட் ஃபெனலுக்கு அடிபட்டிருக்கு, யாரோ ஒருத்தங்க வந்து ஹீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம கோல்டன் அவரு வந்திருக்காரு. அவரு கிரெடிட் எடுக்க இந்த குடிக்காரரு அவரு பார்த்திருக்காரு. பிளாக்மெயிலும் இது வரைக்கும் பண்ணிருப்பாரு. அதனால தான் இப்ப அவரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு. எல்லாமே ஓகே தான். ஆனா அஃப்ரேடு காணாம போனால அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவா அஃப்ரேடு கிட்ட இதே மாதிரி குடிச்சிட்டு அவரு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அஃப்ரேடு ரொம்ப பயந்து போயிருப்பான். ஏன்னா உண்மைலாம் தெரிஞ்சிருக்கும்ல. அதனால அவன் மறைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். வெளியில வந்தா மாட்டிப்பான்ல இவன் கிட்ட. ஆமா லிலி, நீ வந்து உண்மையிலேயே இம்ப்ரெசிவா இருக்க. ஆமா ஆமா, நான் விட்டா நம்ம கிளினிக்ல டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஒண்ணு நான் ஓபன் பண்ணாலும் ஆச்சரியம் இல்ல. இதுக்கப்புறம் கிறிஸ்டன் வரானா, கிறிஸ்டன் கூட லில்லி போற மாதிரி ஆயிடுது. சைடு அங்க கேம்லா கேக்குறா, ஆமா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? எனக்கு இன்னொரு பாசிபிலிட்டி தோணு இருக்கு. என்னன்னா அன்னைக்கு வெடிப்பு ஏற்பட்டிருக்குல, அந்த டைம்ல விக்டமா இருந்தது நம்மளோட ஃபெனல் அவர் தான். அதை தாண்டி வேற யாராச்சும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா அது அஃப்ரேடா இருந்திருக்கலாம். கோல்டன் தான் அதை பண்ணான்னு கண்டிப்பா அவன் ஏத்துக்க மாட்டான். நான் அது அவரு பண்ணவே இல்லை. ஆனா இப்ப புரியாத புதிர் என்னன்னா நம்ம அஃப்ரேடு வந்து எங்க தான் போனா. நான் ஏதோ ஒண்ணு ரொம்ப நன்றி கேமலா, நான் வந்து இதை பெக்கரி கிட்ட சொல்லான்னு இருக்கேன். அதே மாதிரி உன்னோட உதவியால் தான் எவ்வளவு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. எனக்காக கவலைப்பட்டிருக்க, அதனால தானே நீ இங்க வந்திருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஜாலிக்காக நான் இங்க வந்தேன். அதே மாதிரி ஜாம்பிக்கு இங்க நீ கொன்னல, அதுக்கான டெப்த்னும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில என்னன்னு தெரியல, நிறைய பேர் கேட்டாண்டியே பார்த்துன்னு இருக்காங்க. அங்க யூமின்னு சொல்றா, எமர்ஜென்சி, நாங்க ஜெனோஸை பார்க்கணும். நான் உங்க ஜெனோஸை பார்க்க விடவே இல்லையே. அங்க முடியவே முடியாது, இன்விடேஷன் இல்லாம யாராலையும் உள்ள வர முடியாது. கேக்குறவங்க இன்னமும் கடுப்பா வராங்க. ஜெனோஸ் அவங்க பாக்குறான், அட இவங்களா உங்க ஜெனோஸை பார்த்தோன்னே உள்ள போலான்னு பாக்குறாங்களா? அங்க கோல்டன் சொல்றாரு, என்னது இந்த மாதிரி ஒரு லோ கிரியேச்சர்ஸா, டெமி ஹியூமன்ஸ், இவங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அச்சு தொத்துங்க அவங்கள. நான் நம்ம லிங்கா பயங்கரமா தாக்கிறா. ஜெனோஸ் கிட்டயும் அவ கெஞ்சி கேக்குறா, ஜெனோஸ் நீ தான் வந்து காப்பாத்தணும். அங்க உன்னை தேடி வரும்போது இந்த பொண்ணு சந்திச்சோம், இவ தான் சொன்னா இங்க இருக்கன்னு. அவரோட கண்டிஷனும் ரொம்ப மோசமா இருக்கு. ஜெனோஸும் உதவி பண்ண போறானா, ஒருங்க கத்துறாரு, அட நீ என்ன யோசனை இருக்க? அப்படி பண்ணனா உன்னோட பாத் அது வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். பரவாயில்லையா? உன்னால ஒரு எலைட்டா மாற முடியாது. அதை என்ன நீ தூக்கி போட போறியா என்ன? ஆமா, இந்த மாதிரி எனக்கு அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலை இல்ல. அங்க அவளும் மன்னிப்பு கேக்குறா, என்னாலதான் எவ்வளவு பிரச்சனை, என்ன மன்னிச்சிரு. ஆனா அவரை இப்போ காப்பாத்தி ஆகணும். ஒரு ஹீலரு, நான் வந்து பண்ணதா போறேன். இதனால அவன் போறானா? அங்க அவரு சொல்றாரு, இதுக்கு மேல அவனால ஒரு எலைட்டாவும் மாற முடியாது, ஃபியூச்சர்ல ஒரு ஹீலரா கூட இருக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம கிறிஸ்டனுக்கு ஒரு மாதிரியாவது. நாளுக்கும் ஒரு பெரிய பதவியில இருக்கணும், நிறையவே பொண்ணுங்களை அடிக்கணும், காசு பண்ணணும் இருக்கணும் அப்படின்னு ஆசைதான். இருந்தாலும் அவனை பத்தி எல்லாம் யோசிக்கிறானா, இதனால அவனாலையும் ஏத்துக்க முடியல. அவனும் அங்க குதிச்சு ஓடி போறான். இந்த சைடு ஹீல் பண்ணும் போதே அவன் மன்னிப்பு கேட்கறான், என்ன மன்னிச்சிரு, அதனாலதான் உன்னோட மிஷன் வந்து கெட்டு போயிடுச்சு. இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். அங்க பின்னாடியே அவன் ஓடி வரான். ஆமா இவன் யாரு? இவனை நான் எப்படி சொல்றது? எனக்கு தொலைய கொடுக்குற ஒரு சின்ன தம்பினே சொல்லலாம். இந்த சைடு யூமினும் சொல்றான், சொன்ன எல்லாத்தையுமே கேட்டேன்டா, அது வந்து இம்ப்ரெசிவா இருந்தது. ஆமா ஆமா, நானும் ஸ்டூபிடாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல அவங்களோட ஃபேக்ஷன்ல என்னால இருக்க முடியாது. ஏதோ ஒண்ணு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். அதுக்கப்புறம் அவன் ப்ரொஃபசர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றான். இன்னமும் ஒரு நாள் இவன் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க இப்பதான் அவருக்கு விஷயமும் புரியுது. அஃப்ரேடு வந்து சொல்லிருப்பான், ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் வந்து மாட்டிக்கினானு. ஆக்சிடென்ட் இதுதானா? சரி ஏதோ ஒண்ணு, நாளைக்கே ஒரு டைரக்டர் ஆக போறாரு, கண்டிப்பா அஃப்ரேடு ரிவெஞ்ச் எடுக்க வரலாம். அங்க யூமினும் சொல்றான், இன்னைக்கு ஈவினிங் நானும் அங்க வருவேன். என்னது எதுக்கு? அது எதுக்கு? நம்ம பார்ட்டி பண்ணதா? இதுக்கப்புறம் நீ வந்து போக போற இல்லையா? இதுக்கப்புறம் கிறிஸ்டனுக்கு அங்க ஜெனோஸோட கதையை பத்தி எல்லாம் தெரிய வருது. இதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னா அவன் என்ன யோசிச்சானா, சரி இவன் கூடி இருந்தலான்னு யோசிச்சான். ஆனா இவன் பார்த்தா ஒரு கிளினிக்கை வச்சிருக்கான், வந்ததும் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான். இதுக்கப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகும்? அட நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ அடாப்ட் ஆயிடுவ. ஏன்னா நீ நல்லாவே வாழ்ந்துட்ட. எந்த விதமான சுச்சுவேஷனா இருந்தாலும் நாளை அதை டீல் பண்ண முடியும். நீ என்ன சொல்ற பிரதர்? அதே மாதிரி சின்ன சிஸ்டர் நீ. உடனே லில்லி சொல்றான், எனக்கு
எனக்கு ஒன்றும் உன்ன மாதிரி பிரதர்லாம் வேணாம். ஜெனோஸும் இப்பதான் உண்மையை உடைக்கிறான். உண்மையை சொன்னா இவன் ஒன்றும் என்னோட ஆக்சுவலான சிஸ்டர் இல்ல. ஆமா இந்த மாதிரி நான் அவனோட ஒய்ஃப். அது ஒய்ஃபா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றான். நானும் ஏதோ பயந்து போயிட்டேன். அதே மாதிரி சில டைம்லாம் என்னன்னு தெரியல, அந்த ரேத் வந்து என்னோட கண்ணுக்கு தெரியுது. அது ரேத்தா? எல்லாருமே பயந்து போயிடறாங்க. ஜெனோஸும் கேட்கறான், கேமிலா நீ வந்து எதுக்கு வெளில வந்த? என்னோட ஒயின் அவன் கேட்காம குடிச்சா நான் என்ன பண்றது? நீ கவலைப்படாத, இது ஒரு நல்ல ரேத்து தான். ஆமா ஆமா நான் உனக்கு ஒண்டிதான் பேசுறதுக்கு பர்மிஷனை கொடுத்தேன். அப்படி இவன் திரும்பவும் குடிச்சிருந்தானா அவ்வளவுதான், கண்டிப்பா அவனை கர்ஸ் பண்ணி விட்டுருவேன். அதனால அவன் பயந்து கத்துறான். அப்புறம் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு 2 பேரை மீட் பண்ணிருக்கான்னு. அதான் இவன் ஸ்லம்ல இருந்திருந்தாலும் இவங்க வந்து அப்படி ட்ரீட்டே பண்ணல. எனக்கு இப்போ அதனால ரொம்ப ரிலீஃபா இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா எனக்கு நல்லாவே புரியுது. நான் பல வருஷத்துக்கும் மேல வாழ்ந்திருக்கேன். அதுக்கப்புறம் கிறிஸ்டன் அங்க அழுதுங்கன்னே இருக்கான், போவாதானே. யூமினும் ஒரு லெட்டர் காட்டுறா. நம்ம பெக்கர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னாரு. இந்த லெட்டர் கூடவே ஏதோ ஒரு போட்டோவை காட்டுறா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பார்ட்டில இருக்க ஒருத்தவங்களும் மயங்கி இருக்காங்க. இங்க நம்ம ப்ரொஃபசர் பெக்கர் இருக்காரு. இவர் ஏன் இருக்கணும்? இவரு தான் இதை பண்ணாரா? எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.